பாருங்கள் இன்றைக்கி வந்து 1.5 ஏக்கரா கோழி எருவு இறக்கி வந்துக்கிறேங்க. கொட்டு எருவு அப்புறமேட்டு ரொம்ப கெட்டியான எருவு ரெண்டுமே இருக்குது, கலந்துருக்கு. பாருங்கள் காலையில் 5:30க்கெலாம் காட்டுக்கு வந்துட்டுங்க. வெயில் தாங்க முடியறது, பயங்கரமான வெயில் அடிக்குது. 10 மணிக்கு மேலே இறக்க முடியாது, அவ்வளோ வெயில் அடிக்குது. அதனால் முட்டையை பிரித்து போட்டு இறச்சிட்டே இருக்கிறேங்க. பாருங்கள் வாரி விடுறது ஒரு ஆள், இறக்கிறது ஒரு ஆள், அப்படி முட்டைக்கு 2 ஆள் 3 ஆள் கலந்து போட்டு இறச்சிட்டே இருக்கிறேங்க. பாருங்க இறச்சிட்டே இருக்கிறேங்க. பாருங்க பெரியப்பா வந்து இறக்கிறாரு. முட்டையை பிரித்து போட்டு இறச்சிட்டு இருக்கிறேங்க. யார் பெரியப்பா நாம் என்ன திருடுறோங்களா? விவசாய தொழில் தானே. பாருங்க எங்கள் சித்தம்மா 2 பேருமே வாரி அவங்கவுங்களே இறக்கிறாங்க. இன்னும் இத்தனை விட்டம் இருக்குது, இன்னும் ஒரு 7-8 விட்டம் இருக்குது. வீடியோ வந்து பாருங்க மீஸ்கார மாமா வாப்பிட்டி போட்டார். எருவு நாற்றம் தாங்க முடியாத கோழி எருவு பொட்டு எருவு வாடுறேங்க. பாருங்க 6:45 தான் அது. வெயில் சுல்லுன்னு வருது. 6:45 வாரிங்களா கொத்துக்கார அரைச்சிக்கிறாரு. ஆளுக்கு ஒரு லைனாக பிடிச்சி அரைக்கிறேன். மஞ்சளுக்கு இது கோழி எருவு வந்து இந்த சைடு மஞ்சளுக்கு தான் கொட்டுவாங்க அதிகமாக. களை அதிகமாக முளைக்கும். அதாவது மாட்டு எருவு தான் கொட்டோம். ஏகப்பட்ட களை முளைக்கும் மாட்டு எருவு. ஓசோன் படங்கள் ஓட்டையாகிற மாதிரி நம்ம தொம்மனும் ஓட்டாயிட மாட்டேங்குது. அவ்வளோ புகை பாருங்க. பாருங்க அவ்வளோதான் 4 விட்டம் தான் இருக்குன்னு. எப்படி புகை பறக்குது பாருங்க. மணலான்னு கேட்குறாரு. அப்படிதான்
ராஜீவ்காந்தி மாமனுக்கு ஓட்டினாலும் வரம்பே. பாருங்க, மொத்த வயலுமே இறச்சி முடிச்சாச்சு. காலையில் நேரமாக வந்ததுனால இறச்சி முடிச்சாச்சு, இல்லைனா வெயிலில் தான் மாட்டியிருப்போங்க. பாருங்க ஆரி போட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பெரும் போட்டையாக இருக்குது. இது ஃபுல்லாக ஆரியம், அது ஃபுல்லாக நெல். விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.